வேணும், தெரிய வேணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லவா? ஆமா என்று கேட்கக்கூடிய வேளையில் தருணத்திலே பெண்ணே பார்வதியே, பார்வதியே மௌனமாய் இருப்பது என்ன காரணம்? மங்கையிலேயே சொல்லடியோ சொல்லடியோ ஆண்டவனாய் சிவனார். ஆமா, சிவனார் கேட்கக்கூடிய வேளையில் பார்த்தா ஆகா என்ன ஆதிசக்தி பார்வதியானவர்கள் உரைக்கிறார். என்ன உரைக்கிறாள்? ஐயா பகவானே, ஏ பகவானே, சொல்லுகிறேன் அப்படி யாருக்கெல்லாம் படி இழந்து யாருக்கெல்லாம் படி இழக்கவில்லை இழந்த காரணத்தை பார்வதியிடம் சொல்ல வேண்டும். இழந்த காரணத்தை என் மடியே உனக்கு என்னடி சந்தேகம்? என்ன சந்தேகம் என்று கேட்கக்கூடிய வேளையில் அந்த சத்தியான பார்வை சொல்கிறாள். என்ன சொல்கிறாள்? ஐயா பகவானே, ஆண்டவா சிவனாரே, ஏ சிவபெருமானே, நீங்க படியிலக்க சொன்ன பின்னாலே என்னிடத்திலே என் உயிரானது பட்டி நின்று வந்தது. அப்படியா? அதுக்கு உயிர் வாதனத்தை உயிரை கொடுத்து சரி அடைக்கலமா வச்சிருக்கேன். வச்சிருக்கிறேன். அதுக்கு படி இழந்தீராம் இல்லையா? படி இழக்கவில்லையா? ஆமா என்று கேட்கக்கூடிய விளைவில் அப்படி சத்தியான பார்வதி சொல்லுகிறா. அப்பதான் ஆட்டம் சொல்லுகிறா, ஏ பெண்ணே பார்வதி, நான் சொல்லுகிறேன் அறைக்குள்ளே வைத்தாலோ அவனறிய மாயமில்லை, செப்புக்குள்ளே வைத்தாலோ சிவனறிய மாயமில்லை, உலைக்குள்ளே வைத்தாலோ கண்ணறிய மாயமில்லை.
திருக்காணி மூட்டு உடைத்து உடைத்தாள். அப்படி உடைத்து வைக்கக்கூடிய வேளையில் அந்த சித்தரும்பு வாயிலே ஆமா திணையரிசி கவி உண்டு சுத்தி சுத்தி வருகிறது. எப்படி வருது மாறப்பா? எப்படி வருகிறதப்பா? சுத்தி சுத்தி மருகுதையா மூன்று சாபத்தை எழுதி விட்டான். வீசினான் அல்லவா? அழிந்தழிந்து நீ பிறப்பாய். அவனை கைலாசாழ்வாய் அம்மா செத்து நீ பிறப்பாய். சரி சிவ கைலாசம் நீ ஆழ்வாய். சிவ கைலாசம் ஆழ்வாயடி. ஆமா பெண்ணே பார்வதி மாண்டு நீ பிறப்ப பரலோகம் மாணிக்கவள்ளி கைலாச ஆழ்வாய் என்று சாபத்தை கொடுத்த உடனே ஆமா அப்பதான் சத்தியான பார்வதி வாக்குறாள். என்ன வார்த்தை? ஆண்டவா சிவனாரே, பகவானே, ஒரு சிறிய தவறு செய்ததற்கு விபரீத தண்டனை கொடுக்கலாமா ஆண்டவா? என்ன வேற சாபத்தை கொடுக்க கூடாதல்லவா? பெண்ணே ஈஸ்வரன் அறியாமல் பகவான் என்று அறியாமல் பரிசோதனை செய்ததினால் காரணத்தினால் நீ அழிந்தழிந்துதான் பிறக்கணும். செத்து நீ பிறக்கணும். அப்படி சிவ கைலாசம் ஆள வேண்டும் அல்லவா? மாண்டு நீ பிறக்க வேண்டும். ஆமா மாணிக்கவள்ளி கைலாசம் ஆள வேண்டும், நீ ஆள வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேளையிலே அப்பதான் என்ன அறியாமல் செய்த பிழை ஆண்டவனை பொறுக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் ஆண்டவா. தெரியாமல் செய்த குற்றம் அப்படி சிவனாரே பொறுக்க வேண்டும். அறியாமல் செய்த பிழையும் அப்படி ஆண்டவனே பொறுக்க வேண்டும். சத்தியவர் செய்த குற்றம் சரி சங்கரனையை பொறுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேளையில் எனக்கு மாற்றம் தரக்கூடாதா? பெண்ணே கொடுத்ததுதான், இட்ட சாபம் விட்டதுதான். ஆனா சாப மோசனம் வேணா உனக்கு தந்துடுறேன். அப்படியானால் நான் எங்கே நாம் பிறக்க வேண்டும்? எப்படி பிறக்க வேண்டும்? முதலாவது பிறவி என்ன பிறவி? அத்திவரநாடு மதன தர்க்கமுடி ராசனுக்கு தர்க்கமுடிராசனுக்கு மகளாக பிறந்து உன்னால் தர்க்கம் கொண்டு அழிய வேண்டும் அல்லவா? அப்படியா? அடுத்து இரண்டாவது பிறவி எங்க பிறக்கணும்? அந்த இரண்டாவது பிறவியானது மலையில பிறக்கணும். ஆமா, இந்த கலியூசி மயிலையும் சரி அட்டகாலியானை பிறந்து கலிய குறும்புகளை அடக்க வேண்டும். ஏன்னா அண்ணன் சொல்ல தம்பி கேட்கல, தம்பி சொல்ல அண்ணன் கேட்கல, தாய் சொல்ல பிள்ளை கேட்கல, பிள்ளை சொல்ல தப்பம் கேட்கல. இவங்க ரெண்டு பேரும் நம்ம சொல்ல கேட்க மாட்டாங்க. ஆமா, எங்கேயாவது போய் உட்கார்ந்துக்கறாங்க. அண்ணா சொல்ல சிசியம் கேட்கல, கேட்க மாட்டாங்க. அப்படியா? எப்படி? மாமன் சொல்ல மர்மம் கேட்க மாட்டேக்கான், மர்மம் சொல்ல மாமா கேட்க மாட்டாங்க. அண்ணன் சொல்ல தம்பி கேட்க மாட்டேக்கான், தம்பி சொல்ல அண்ணன் கேட்க மாட்டேக்கான். என்ன செய்யறது? அதனால கலியுக சீமையிலே ஏதோ
ஆமா கலியபெருமாளை பிறந்து விட்டது. ஏதோ ஓடுது. ஆனா அட்டகாளியா நீ பிறந்து மகிடாசுரனை சங்காரம் செய்வாயா? நீ அழித்து வர வேண்டும். இந்த மூன்றாவது பிறவி மூத்ததில் ஆமா பெண்ணை பேச்சியாக நீ பிறந்து அப்படி பாதமணிவனை முடித்து ஆண்டவனிடத்தில் கேட்கிறாள். என்ன கேட்கிறா தெரியுமா? என்ன கேட்கிறாள்? ஆண்டவா சிவனாரி கயிறு கயிறு என்னை கேட்கிறாவாரு. என்ன கேட்கிறாள்? ஆண்டவா ஆண்டவா கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை வர வேணும் சாமி. கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ரெண்டு வேண்டும் சாமி. கையில் வைத்து விளையாட வேணும் சாமி. கையில் வைத்து விளையாட மணி குழந்தை வேண்டும் சாமி. ஆண்டவனே பகவானே பார்வதியானவள் மதல வேகம் கேட்கிறாள்லவா? இடையே பார்வதி பார்வதி பிள்ளை வர கேக்குற நாமே வரமா மீறலாமா? ஆமா அது பயம் பெரிய ஆளு. ஆமா இதற்கு முன்னால் 3 பிள்ளை இருந்தேனே. ஆமா இப்படி முத்து போல 3 பிள்ளை இருந்தேன். அந்த பிள்ளைல எங்க போச்சு? ஆனா போல ஒரு பிள்ளை, அழகான ஒரு பிள்ளை, அது போக ஒரு பொட்ட பிள்ளை, அழகான ஒரு பொட்ட பிள்ளை. 2 ஆம்பளை பிள்ளை ஒரு பொட்ட பிள்ளை இருந்தேன். என்ன செய்து கொண்டு இருக்கா? தன்னாக்கு போயிட்டு ஆமா அழகாக ஆன போல பிள்ளை, அழகான ஒரு புள்ள, தாய போல பெண் கேட்டு சந்தியா வந்து விட்டான். ஆமா அந்த பிள்ளையை ஆபத்துக்கு உதகவில்லை. உதகவில்லை. இளைய மகன் வடிவேல் குமரன் வேலவன்
அந்த தெய்வானையருக்கு துறமகளான வள்ளியை கலப்பு திருமணம் முடித்து விட்டான். இரண்டாவது கல்யாணம் முடித்து கொண்டான். ஆமா. சரி, அந்த கலைவாணி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏது செய்து கொண்டிருக்கிறாள்? அவள் கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு கல்வி கற்காதவெல்லாம் கல்வி கற்று இருக்கிறார். இன்னும் படித்துக் கொண்டே இருக்கிறார். சுவாமி, எனக்கு அந்தந்த பிள்ளைகள் எனக்கு வேண்டும் சுவாமி. உனக்கு வேணுமா? கண்டிப்பா வேணும். இன்னும் தார முடியல, தேட முடியல. கடவுளில்லா கை குழந்தை வாழ்வதி அப்படி எடி பெண்ணே. பெண்ணே, ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்தால்தானே உலகம். உலகம். ஆமா, ஆடவனே பக்கத்துல வரக்கூடாது, குழந்தை வர மட்டும் கேட்கிறிய தாயி. அனாதி ஆசிரமம் போகணும். ஆஹா, ஆண்டவா சிவனாரே. சிவபொருளே, நான் கேட்கக்கூடிய குழந்தை எப்படி குழந்தை தெரியுமா? எப்படி? உங்கள் அருளால் எனக்கு பிள்ளை வேணும். கண்டிப்பா வேணும். நான் தாய் வயிற்றிலே பெறாத பிள்ளை வேண்டும். அப்படியா? ஆமா, கருவிலே சுமக்காத பிள்ளை வேணும். கருவிலே சுமந்த பிள்ளை என்னாவது ஒரு நாள் இறந்து விடும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நாமெல்லாம் இருக்கிறோம். ஆமா, 100 வயசு வரானா இருக்கலாம். ஆமா, அது 70 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 20 இருக்கலாம். என் கருவிலேயே சாகலாம். ஏன்னா நாம கருவிலே சுமந்து பெற்ற பிள்ளை. ஆமா, அதனால் இன்று இருக்கலாம், நாளை இல்லாம இருக்கலாம். அது ஒரு கனவு மாதிரி. ஆமா, தாய் வயிற்றுல கருவாக அணித்து உருவா பிறப்பித்து இந்த உலகத்தை நாம வந்திருக்க பிள்ளை. தாயின் வயிற்றில் கருவாய். ஆமா, அதாவது அப்போ பிறப்போம் இறப்போம். ஆமா, அது ஒரு. ஆனா இந்த மாயாண்டி சுடலைக்கு இறப்பு உண்டா? இல்லை. அதனால்தான் அப்படி கேட்டா. ஆமா, கடவனே இல்லாத கை குழந்தை உங்கள் அருளால் எனக்கு வேணும் என்று கேட்டான். வேண்டும் சுவாமி. தாய் வயத்தில் உள்ள பிள்ளைலாம் பிறந்த பிள்ளைலாம் அழிஞ்சிரும், பிறந்து இறக்கும். மாயாடி மட்டும் எத்தனை 1000 வருடனாலும் இருப்பார். உலகம் அழிந்து இன்னும் மேலும் வந்தாலும் அவர் பிறந்துகிட்டே அவர் இங்கதான் இருப்பாரு. நாமெல்லாம் இல்லாம இருந்துருவோம். அப்படி இதனால் கேட்டான். பெண்ணே பார்வதி, அப்படியா குழந்தை வர வேணுமா? சொல்லிக்கிறீங்க. இல்லை, என்ன கேட்கிறான்? எப்படி கேட்கிறான்? கையில சொந்தல்லவோ பெண்ணே பெண்ணே பார்வதியே, பெண்ணே பார்வதியே, வேளாமையில் சொல்ல கேளா, சொல்ல கேளாவா, குளித்து நல்ல நீராடி, குளித்து நல்ல நீராடி, பட்டுடுது
சிவபெருமான் நின்று அப்படி இந்த கைலாச மலையிலே முரசுமலிங்க மண்டபத்தில் 32வது தூணிலே ஆமா தூண்டாத மணி விளக்கு சுடர் விட்டு எரிகிறது அல்லவா அப்படி பையும் நினைப்பையானால் உனக்கு குழந்தை வர நான் தாரேன் அடி கண்டிப்பா நான் தாரேன் என ஆண்டவன் சொன்னபோது ஆண்டவன் சொன்னபோது சத்தியான பார்வதியானவள் ஆமா எங்க வாராதறியவள் எப்படி வருகிறாள் ஓடி ஓடி ஓடோடி ஓடி வந்தாள் அம்மையான பார்வதியானவள் மேமுந்தாணி சீல எடுத்து அங்க எதுல நிக்கிறா சுடர் ஒளியிலே நிக்கிறா ஆமா தூண்டாத மணி விளக்கிலே சரி முந்தியந்து நிக்கிறாள் அப்படி முந்தியந்து நிற்கும் போது ஆண்டவனாய் சிவபெருமான் பார்க்கிறார் என்ன பார்க்கிறார் பார்வையானவள் சரி முந்தானி உயிரெடுத்து நிற்கிறாளே நிற்கிறாளவா நாம தூண்டாத மணி விளக்கை தூண்டணும் அப்படி அசையாத மணி விளக்கை ஆமா அசைக்க வேண்டும் அசையாத மணி விளக்கை அசைக்க வேண்டும் அல்லவா சொல்ல முடிய வேலை பார்த்தா ஆண்டவன் சிவபெருமான் ஓடி வந்தான் ஆமா மறைக்க என்ன செய்கிறாள் ஏது செய்கிறாள் தூண்டாத மணி விளக்கை தூண்டினானே அது சிவ தூண்டாத மணி விளக்கை